அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது ஆசையுடன் இன்னைக்கு ஒரு ரூலிங் கவர்மெண்ட்டில் இன்னைக்கு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை யூடியூபர்ஸ் முன்னிலையிலும் இந்த ஏற்பாடு, இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றி சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் அன்பு நண்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சின்ன விஷயம், ஒரு லேண்ட் டிஸ்பியூட், அந்த விஷயம் நான் இங்கே சொல்கிறதுக்கு நான் குறிப்பிடுறேன். ஏன் அப்படின்னா, திமுக கவர்மெண்ட் அந்த டைமில் இருக்கும் பொழுது ஒரு சிவில் டிஸ்பியூட்டில் வழக்கறிஞர்கள் நாங்கள்லாம் தலையிட்டோம். எதற்காக அப்படின்னா, குஜராத்தில் இருந்து ஒருத்தர் இங்கே ஓஎம்ஆரில் ஒரு 100 கோடி மதிப்புள்ள ஒரு லேண்டை வாங்குறாரு. ஒரு ஐடி கம்பெனி வாங்குறாரு. அந்த ஐடி கம்பெனியை வாங்கின உடனே வாங்கின நாள்லேருந்து 1 வருடம் ஆகுது, அவரால் அதுக்குள்ளே போக முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தா, டிஎம்கே கவர்மெண்ட்டில் அப்போ இருந்த முன்னாள் முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் அந்த லேண்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாராம். அந்த இன்ட்ரெஸ்ட் காரணமாக அந்த லேண்டுக்குள்ளே யாரையுமே அனுமதிக்கலை. வாங்கினவர் காத்து கொண்டே இருக்கிறார். அந்த சூழலில் நீதிமன்றம் உத்தரவை நாங்கள் வாங்குகிறோம். நீதிமன்றம் உத்தரவு வாங்கி அந்த லேண்டுக்குள்ளே நாங்கள் போகும் பொழுது பவுன்சர்ஸு, ரவுடிஸை வச்சு அவங்க எங்களை மறைக்கிறாங்க, வரக்கூடாதுன்னு. என்னை மறைச்சி நிறுத்தின உடனடியாக நான் என்னுடைய பாரில் இருக்க எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணுறேன். பாரில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் வராங்க. ஒரு 150 அட்வொகேட் நாங்கள் உள்ளே போகிறோம். அப்போ என்னை தடுத்து நிறுத்தினோடனே, அட்வொகேட்ஸை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லா இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். அதில் எங்ககிட்ட ஒரு ஆர்டர் காப்பி இருக்குது. அந்த ஆர்டர் காப்பியை பேஸ் பண்ணி நாங்கள் பிரேக் பண்ணி உள்ளே போய் அத்தனை பேரையும் அங்கேருந்து வெளியேற்றுறோம். காவல்துறையினர் வராங்க. காவல்துறையினர் வரும்பொழுது எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, கோர்ட் ஆர்டர் இருக்குது அப்படின்னு. நாங்கள் ரொம்ப ஆவலோட, சரி பரவாயில்ல, போலீஸ் கடைசி நிமிஷத்துலையாவது சினிமாவில் வர மாதிரி வந்துட்டாங்களே நம்பி இருந்தால் 150 அட்வொகேட் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. அதில் 50 அட்வொகேட்டு வீடை உடைச்சி உள்ளே போகிறாங்க. 150 அட்வொகேட்டு தலைமுறைவாகிற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இங்கே இருக்கிற தாம்பரம் கமிஷனரேட்டில், அந்த தாம்பரம் கமிஷனரேட்டில் தான் இன்றைக்கி இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நான் இங்கே வந்திருக்கிறேன். அன்றைக்கு அந்த வழக்கறிஞர்களுக்கு மிகவும் ஆதரவாக இருந்து, தமிழக வெற்றி கழகம் உங்களோட இருக்கும், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் வாங்க, எங்ககிட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலியமா எந்த நியூஸ் சேனல்லையும் வராத இந்த சம்பவத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வரோம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு அன்னைக்கு இந்த கட்சி மூலயமா அவ்வளோ ஒரு ஈர்ப்படைஞ்சு அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோட சப்போர்ட்டோட உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த எஃப்ஐஆர் 150 அட்வொகேட்ஸ் மேலே போட்ட எஃப்ஐஆரை எஃப்ஐடி பண்ணுறாங்க. அதாவது ஃபர்தர் ஆக்ஷன் ட்ராப். எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரியிலேயே 150 வக்கீல் மேலே எஃப்ஐஆர் போட்டு 50 அட்வொகேட் வீடை உடைச்சி உள்ளே போய் இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு கடைசியில் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி ஆக்ஷன் ட்ராப் பண்ண ஒரு கேஸ் அந்த கேஸாக தான் இருக்கும். அன்றைக்கு இந்த தமிழக வெற்றி கழகமும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் எங்கள் பின்னாடி நின்றதை எந்த வழக்கறிஞராலும் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. இப்போ எதுக்கு அந்த சம்பவத்தை நான் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைய நாள்ல இருந்து நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தைரியமும் பலமும் இருந்தது. ரைட், சூப்பர், நமக்காக ஒரு மிகப்பெரிய பார்ட்டி, அதுவும் தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு, எங்கள் பெயர்கள் எல்லாமே அவருடைய பெயர் இருக்குது அப்படின்னும் பொழுது நாங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக உள்ளே வந்துட்டோம். ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் 1 வருஷத்தில் இது வரைக்கும் 10 முறை என் மேலே கைது நடவடிக்கை மேற்கொண்டாங்க காவல்துறையினர். 10 முறை. அந்த 10 முறை சட்டை கிழிஞ்சிருக்கு, கூட்டிகிட்டு போயிட்டு 6 மணி நேரம் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருக்கிறாங்க. எல்லாம் பல்காக அட்வொகேட்ஸ் எல்லாம் பல்காக அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிவில் டிஸ்பியூட் மேட்டரில் நம்ம பண்ண பெர்ஃபார்மன்ஸு, இதற்கு முன்னாடி நான் பல விஷயங்கள் சமூகத்துக்காக நான் செஞ்சது, சோஷியல் சர்வீஸ் செஞ்சது, இதிலெல்லாம் எங்கள் டீமை பார்த்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பயம். இவங்க அதுக்குள்ளே போயிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு டீமுக்கு டிவிகேன்றவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆரம்பத்தில் இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி நிறுத்தணும் அப்படின்ட்டு. நான் சொன்ன மாதிரி லா இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ற மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சூழல் ரூலிங் கவர்மெண்ட்டில் நமக்கு ஏற்பட்டாலும் அதை ஈஸியாக வெளியில் வரலாறு வரைக்கும் 10 வருடத்திற்கு முன்னாடி இருந்தாலும் அந்த வரலாறை எடுத்து எங்கள் மேலே என்னென்ன நடவடிக்கைகள்லாம் காவல்துறை எதற்காகலாம் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் வெளியிட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் இதில் பயணித்து கொண்டு இருக்கிறோம்.
இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் கூப்பிடும்போது சும்மா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம் யூடியூபர்ஸ் எல்லாரும், நீங்கள் கொஞ்சம் கலந்துக்கிட்டு ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் பேசணும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்காக. விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்காக கொஞ்ச நேரம்லாம் பேச முடியாது, கிட்டத்தட்ட மணிக்கணக்கு ஆகும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்கள். அதாவது உருவமே இல்லாமல் ஒரு திமுக போன்ற 70 ஆண்டு கட்சிக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்திய விர்ச்சுவல் வாரியர்ஸை பற்றி 2-3 வார்த்தையில் முடிக்க முடியுமா? அப்பேற்பட்ட மாபெரும் சக்தியாக தான் நான் அவங்க எல்லாரையுமே பார்க்குறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை இவ்வளோ அழகாக செஞ்சு எங்களெல்லாம் வரவேற்று இந்த மாதிரி என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக மரியாதை கொடுத்த இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி.